ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நீங்க வீடு கட்டி குடி வர மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. எனக்கு பேக்ரவுண்ட்ல பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாவே வீடு கட்டி ஆல்ரெடி வந்து குடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லே அவுட் இருக்கு. அங்கேயுமே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த ரோடு நேரா போனீங்கன்னா அங்கேயுமே வீடுகள் இருக்கு. சுத்தியுமே பாத்தீங்கன்னா பக்கமான ரெசிடென்சியல் ஏரியால நான் மேல கூட உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியால வீடுகள் எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்க நடந்தே வரக்கூடிய ஒரு தொலைவிலேயே பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்க நடந்து வரலாம். எந்நேரம் வேணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பஸ் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பைலே இருக்கு. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். 1, 2, 3 அப்படின்ற மாதிரி 3 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிகே யோகாலயா ரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கம்பெனிங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியாவா தான் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்துல கனெக்டிவிட்டியா இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்மளுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. இமிடியேட்டாவே நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டலாம். இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க போறேன் அப்படின்னா கூட இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா. இந்த ஃபர்ஸ்ட் 2 பிளாட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30க்கு 78ங்க. ஒரு லென்த்தான பிளாட். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அழகா பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30க்கு 40ன்னு சொல்லி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம். இன்னைக்கு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். நம்ம பிளாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்லயே கொடுத்துறாங்க. டிடிசிபி அப்ரூவ்டுங்கும் போது நீங்க இமிடியேட்டா லோன் போகலாம். எங்க இருக்கும் இந்த பிளாட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மரமலை நகர்ல தாங்க. மரமலை நகர்ல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா எஸ்பி கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமார்ட் இருக்கு, மஹிந்திரா சிட்டி இருக்கு. போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க வரும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. போர்டு பஸ் ஸ்டாப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்குங்க. இது பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்கும் போது லோனுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. பக்காவா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி இருந்து கரெக்டா ஒரு 500-800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுவும் இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு மேல ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துருவாங்க. கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறாங்க. அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் இருக்கு. பாதை பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட்லயே தெரியுது. இந்த சைடுல இந்த பாதை வழியா நீங்க வரலாம். இந்த சைடு ரோடு அக்சஸ் இருக்கு. ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. உங்களுக்கு ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்டேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 அடி ரோடு மாதிரி உங்களுக்கு பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த கார்னர் பார்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு ரோடு இருக்கு, இந்த சைடு ரோடு இருக்கு. இதுக்கு இந்த பக்கம் ரோடு அக்சஸ் உங்களுக்கு இருக்குங்க. இந்த 2 பிளாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரோடு அக்சஸ் இருக்கு. அதுவும் லோ பட்ஜெட்ல நான் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா திரும்ப சொல்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஏரியால மரமலை நகர், எஸ்பி கோயில் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து டெவலப் ஆயிடுச்சுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்போ ஓபன் பண்ணதுல இருந்து இந்த ரோட பிடிக்கவே முடியலங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களால போக முடியுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து இருக்குதுங்க. இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு ப்ராப்பர்ட்டியில ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 500 to 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்பவுமே கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுற இந்த 3 பிளாட் தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுங்க. ஒரு அருமையான ஒரு சைஸ்ல ஒரு அருமையான ஒரு ஃபேசிங்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இமீடியட்டா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஜிகே யோகாலயோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன். இமீடியட்டா கால் பண்ணுங்க. இமீடியட்டா உங்க ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டியோட ரேட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2700 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு 500 to 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். அதுக்கு மேல வந்து போகாது. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2700 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்லா நெகோசியபிள் பண்ணியும் வந்து கொடுப்பாங்க. 3 பிளாட் சூப்பரான ஒரு அம்சத்துல வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா இருக்கு. ரோடு இருக்கு, இபி லைன் பாத்தீங்கன்னா இபி லைன் இருக்குது, வீடுகள் இருக்கு, ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு. வீடு கட்டுறதுக்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மெயினா பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கு. எதுக்குமே பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து குறையே கிடையாதுங்க. அதே மாதிரி பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. மெயினா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்கு. எஸ்ஆர்எம்லயே பாத்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பக்கம் மஹிந்திரா ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி மறைமலை நகர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேஆர்கே ஸ்கூல், அதே மாதிரி சென்ட் ஜோசப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குதுங்க. மறைமலை நகரை சொல்ல போனா இப்போதைக்கு டெவலப்மெண்ட் பக்காவா வந்து ஆயிருச்சு. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கு. அப்படிங்கும் போது இங்க வேலை பார்க்கறவங்களாகட்டும், அவங்களுக்கு யாராவது தேவைப்படும், அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல யாராவது தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து வாங்கி போடலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இல்ல வீடு கட்டுறதுக்கு. இந்த ஏரியால இப்போ வாடகையே பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து போயிருச்சுங்க. அப்படிங்கும் போது ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு லோனை போட்டு கூட வாடகை கொடுக்குற காசை கூட நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டலாங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டு, கனெக்டிவிட்டி, ரயில்வே ஸ்டேஷன், ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டா கூட கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஆகும். அப்ரிசியேஷன்ன்றது பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல கிடையாது, இந்த லெவல்ல அப்ரிசியேஷன் ஆகும். நான் சொல்லவே தேவையில்லை இந்த ஜிஎஸ்டியை பத்தி. ஜிஎஸ்டியில பக்கத்துல 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சூப்பரான ஒரு இடம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.